வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆர்வமாக இருக்குது டேஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து எல்லாமே கர்நாடகா ஸ்டைல் தான். என் ஒய்ஃப் வந்து கர்நாடகா ஸ்டைலில் வந்து என் பேர் முத்தேவா களி களி. அப்புறம் இது வந்து உப்சாருன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மசாலாலாம் கரைச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்ணுமா. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கீரை பொரியல். இது வந்து வாழைக்காயா கோஸ் பொரியலா? வாழைக்காய் வாங்கிட்டு வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணியா? வாழைக்காய் பஜ்ஜி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், ஒரு வாழைப்பழம். ஸ்வீட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு பாயாசம். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு லெமன் ஜூஸ். இன்றைக்கி வந்து தரமான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. களி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து கர்நாடகா ஸ்டைலில் உப்பு சாறு வாய்க்கு வர மாதிரி உப்பு சார். இதுக்கு ஒரு மசாலா வேறு ரெடி பண்ணியிருக்காங்க. சரி வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்க தெரில. இது ஃபஸ்ட் டைம் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னது இது கலக்கி ஆல்ரெடி. இப்போ இது வந்து கொஞ்சம் போதுமா? காரமாக இருக்குமோ? இதை வந்து அந்த தண்ணியில் இப்படி பிணைஞ்சிடணுமா? பிணைஞ்சிட்டு அதை முக்கி சாப்பிடணுமா? ஃபஸ்ட் டைம் களி உப்சார். வா, செம்ம காரமாக இருக்குது. நல்லா இருக்குது ஒரு மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீரைப்பொடி சூப்பராக இருக்குது. அதான் கீரைப்பொடியிலுமே அங்கே செஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்கம்மா. உண்மையிலே சூப்பராக இருக்குது. பருப்புலாம் போட்டு கோஸ் பொரியல். வாழைக்காய் பஜ்ஜி. ஸ்டார்டிங்கில் சாப்பிடலாம் வாங்க வச்சுக்கிறேன். என் கண்ணு போல களிமையிலே இருக்குது. பாசிப்பருப்பு பாயாசம். இது என்னோடய ஃபேவரெட்டு. நார்மல் பாயாசம் கூட எனக்கு பிடிக்காது. இது ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. பாசிப்பருப்பு சாப்பிட்ட இந்த மாதிரி சாப்பிடணும் சித்ரா. எல்லாமே ஹெல்த்தியானது தான். சாப்பாடு இந்த குழம்பு நல்லா இருக்குமா?
இந்த 2 உருண்டைக்கு வயிறு கம்முன்னு ஆயிடுச்சு. இப்போ காலையிலே தானே செஞ்சு கொடு, சாப்பிட்டுட்டு போகிறேன். இப்போ ஹீட்னா வேண்டாம். அம்மா சொல்லு, அதெல்லாம் செய்வாங்க. களியெல்லாம் செய்ய தெரியாமலாம் இருக்காது. நல்லா காரசாரமா உப்பு சாருங்கிறேன், ஆனால் உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குமா? ஒருவேளை களியில் கம்மியாக இருக்கு உப்பு. நல்லா தான் இருக்கு. ஓடுதா? நீ பாட்டுக்கு வாயை பார்த்துட்டு மறந்துடாத. இதெல்லாம் படிச்சு கூடாது, காரமாக லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. நல்லா இருக்கா? காயா இருக்கோ? தோல் தான் அவ்வளோ கணிசாக இருக்கா? ஃபினிஷ். லைட்டு சக்கரை கம்மி, அது நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான சாப்பாடு. நீங்களே பார்த்துருப்பீங்க, களி, உப்சாறு, கூடவே சைடிஸு செம்மையாக சாப்பிட்டோம். இது மாதிரி நீங்களும் நான் அப்போ நல்லதே சாப்பிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.